நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தேவசகாயம் மவுண்ட். இது சுற்றி பார்ப்போம். இது ஏதோ பார்க் வச்சு எல்லாரும் கண்டிப்பாக எங்கள் சேனலில் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபண்ட்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. தரமாக செஞ்சுருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் அது சப்ஸ்கிரைப் இல்லை வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது எனக்கு வர மாட்டேங்குது. சர்ப்ரைஸ் ஏதோ ஒன்று சொல்கிறான் சப்பாரி, அதை பண்ணுங்க. ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம்? வீடியோக்குள்ளே போகிறோம். ஆச்சு பஸ் என்ன பார்த்துட்டு தண்ணீர் பாறை கிபி 1752 ஜனவரி 14 மறைசாட்சி தேவ சகாயம் காலேஜுக்கு போய் படிக்கிறான் யாரு கேட்கா படிடா ஒழுங்கா படிடா. சுடப்பட்டிருந்த போது அவருக்கு அழுத பாறை இன்றும் அழுது கொண்டே இருக்கிறது. வாங்க கைஸ், நம்ம அடுத்து பார்க்க போவோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம என் ஃப்ரெண்ட்ஸை காமிச்சு தரோம். எழுதியிருக்காங்க பாருங்க. ஓய் ஹோலி ப்ரேயர் ஆல்வேஸ் காட் பிளஸ். பிகாம் படிச்சிருக்காங்க எனக்கு. இந்தியா பொருளாதாரத்தில் வல்லரசு ஆகணும்னா நாட்டில் ஒவ்வொருத்தரும் பிகாம் படிச்சு ஆகணும் சார். பிகாம் எனக்கு பிகாம் எழுதிருக்கு. ஜஸ்மின் சார் பேர் எழுதி கொடுத்துருக்கு. ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆனால் நீ யூஸ் மட்டும் கொடுப்படுத்தாங்க. அவங்க வந்து கொடுமைப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் நம்ம தகர்த்துவாங்க. எங்கே இருக்காங்க இவங்களே நான் வெட்டி பூத்து விடுவேன். எனக்கு ரவுடிஷன் தெரியும் தம்பி. இருந்தாலும் பாவம் என்று மன்னித்து விட்டேன். என்ன செய்வது? நம்ம எங்கே போகிறோம்னா வழியில் போயிட்டே இருக்கோம். ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள், என்ன ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஜாலியாக இருக்காங்க. வெயிட் பண்ணுவேன். என்ன கேட்டாங்க மலையாளத்தில் இங்கிலீஷ் திஸ் மேலே என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. பியூட்டிஃபுல் இது என்ன ப்ரோ? இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி ஒர்ஸ்ட் பிஹேவியர். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? அவன் ஆணி அடிக்காங்க இல்லை, அவன் இதில் வச்சா வலிக்குமா அடிக்காதா? பாய். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? ஓகே வாங்க. இது என்னது? இது பாரு, இன்னொரு கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இது வந்து மரம். அது மேலே வந்து தண்ணி அடிக்கிற பைப்பு. தண்ணி அடிக்கிறதா அந்த தண்ணி இல்லை. குடிய கிடைக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கிடைக்கும். மரம் எழுதிருக்கு ப்ரோ, அதை வாசிங்க. சிலுவை ஒளிவு தானே தெரியல, விட்டுருங்க. எண்ணெய் மண்ணியும் இயேசுவே. கைஸ் நம்ம இப்போ தூய ஜோசப் அதை கைஸ் என் பேர் அங்கே பிரபலம் ஆகிட்டே வருது. இதே என் பேர். पुष्पा को नेशनल खिलाड़ी समझे क्या? इंटरनेशनल है. நம்ம இப்போ வந்து எங்கே போகிறோம்னா உச்சத்துக்கு போகிறோம். வாழ்க்கைனா அப்படிதான் போய் இருக்கும். கரெக்டாக சொல்லு ப்ரோ, கேட்போம். வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும். நம்ம படிக்கிறவங்களுக்கு இப்போ ஓப்பன் ஆகிற மாதிரி டக்குன்னு ஓப்பன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம எல்லாம் கண்டுவிட கூடாது. இதான் ஒரு வாழ்க்கை சுற்றுவோம். இவ்வளோ உடம்பு வச்சுட்டு அவன் படியாகான், படி தாங்குது. அதே மாதிரி தான் உடம்பு. இருந்தாலும் மூச்சு வாங்குது. வேறு ஏதாவது கருத்து சொல்கிறேன் ப்ரோ? கருத்து ஒன்றை பாருங்க, ஆனால் 1 2 பார்க்காதீங்க. நிக்கேஷ்னு ஒருத்தர் இருக்கான். நிக்கேஷ் அவன் ஃப்ரெண்டு தான். நீ கீழே ஏதோ கிடக்க கைஸ். கோல்டு கிடச்சிருக்கு கைஸ். கேமரா ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது கைஸ்.
கம்மல் யாருக்கு கம்மல் இதை நம்ம தேடி கொடுக்காதான் நம்ம வேலை. நம்ம வேலை. மனசு இருக்கு அதான் கடவுள். வாங்க. ஃபேஸ் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலான்னு இருக்கேன். என் ஃப்ரெண்டு நிக்கேஷ் ஒருத்தன் இருக்கான். கமிட் ஆகி ஒரு 4 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் அவன் இன்னொரு பிள்ளைக்கு பின்னாடி சுற்றி கிடக்கான். அந்த பிள்ளைக்கு பாரு, இந்த பிள்ளைக்கு பேர் சொல்ல விரும்பாரு. இந்த நேச்சரை பற்றி தான் சொல்லுங்க ப்ரோ. இதான் காய்ஸ் ஆறுலாய் மொழி. இதில் ஒரு பாட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும்ல நம்ம என்ன பிரிந்தது போதும் ப்ரோ? அது வேண்டாம் ப்ரோ, இயற்கை பாட்டு பண்ணோம் ப்ரோ. இயற்கை இயற்கை அழகே சிற்றுண்டு சீருண்டு. ப்ரோ அந்த ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் இல்லை ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் மணி அடிச்சான் பாறை. மணி அடிச்சான் பாறை அது என்ன ப்ரோ? மணி அடிச்சு காட்டட்டுமா உங்களுக்கு? வாங்க மணி அடிச்சுக்கோ. பாறை அங்கே இருக்கு. சாரி கைஸ், பாறை இல்லாத கீழே இருக்கு. அனிஸ் பாறை கேட்டி கொடுத்தீங்களா? ஒன்றும் கேட்கல. சொல்லு, நான் ஒரு தலை வரேன். அனீஸ் நீங்கள் போய் கல் ஒன்று பறக்கிட்டு வரீங்களா? நீங்களே கல் மாதிரி தான் இருக்கீங்க. அவங்க கை வச்சு கொட்டினாலே அப்படி தான் கேட்கணும். நீங்கள் நீங்கள் ஒரு குத்து குத்துங்க அந்த பாறை உடையிட்டு. கல் ஒன்றும் கிடைக்கல கைஸ். உள்ள இருக்கதே இல்லை. அதுக்குள்ள நிறைய கிடைக்கும். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். இந்த நேச்சருக்கு ஏதாவது ஒரு வேர்ட்ஸ்? நேச்சருக்குன்னா பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். இது காலின் இடையிலே உரசும் பூனையா வாழ்க்கை போக்கு தட்டடா. இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன், ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். நேற்றுக்கு எல்லாம் சொல்லி தரக்கூடாது, பெருமையாக இருக்கு. யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? இதுல வந்து ஒரு இது உண்டு ப்ரோ, சாஸ்தார். நீ கீழே இருந்து முட்டி போட்டு மேலே வந்தீங்க, நீங்க ஏறி வரீங்களா? முட்டி போட்டு என்னால் இப்போ முடியாது. ஏன்னா வந்து எனக்கு அடுத்த வாரம் சபரிமலை கிரிட்டு இருக்கு. நானே 72 மைல் ஐயப் மலை போட்டிருக்க மிஸ். அவனுக்கு 58 கிலோ இருக்கு வயிற்றுல மட்டும். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. கீழே இறங்கி அங்க பாருங்க கைஸ், ஒரு குரங்கு இருக்கு. இப்போ என்னன்னா நம்ம கொஞ்ச நேரம் இருப்போம். ப்ரோ அதில் ஒரு இடம் இருக்கு ப்ரோ, நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தரேன். வாங்க. எக்ஸ்ப்ளோரா இல்லை ப்ரோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணி தருவேன். எப்படி நான் வாங்க, இதில் கொஞ்சம் கடினமான பாதை தான், கஷ்டப்பட்டு தான் வரணும் ப்ரோ. ஒருத்தர் வாங்க ப்ரோ, ஒருத்தர் நான் வரல. வாணிஸ் போ. பாரத வீடியோ எடு. சென பண்ணி இருந்து செத்துறாங்களா, கை கால முடிச்சு போட்டுறாங்க ப்ரோ. வாங்க, வரேன் ப்ரோ. கொஞ்சம் கடினமான பாதை தான், கஷ்டப்பட்டு தான் வரணும். கல்லு முள்ளு பாதையில் கீழே ஜூஸ் எனக்கு எடுத்து குடிச்சிருக்கேன் ப்ரோ. நான் கீழே வெயிட் பண்ணிட்டா கைஸ். நில்லு ப்ரோ, நில்லு ப்ரோ, நில்லு ப்ரோ. இதுவும் ஒரு சின்ன கோயில் தான். இது எது கெட்டிருக்காங்கன்னு தெரியலை எங்களுக்கு செம்மையா. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அனிஸ், இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நோ ஐடியா உண்டு. ஆனால் இங்கே கல் இருக்கு. கல் இறக்கிட்டு சரி வாங்க, நம்ம இன்னைக்கு கிளம்புவோம். இது நம்ம எப்படி நடந்து போகிறதுக்கு அதோட கூட பார்த்து அனிஸ் பத்திரமா போங்க. நம்ம புதுசாக டிஸ்கவரி சேனல் தொடங்க போகிறோம். நான் பேர் கிரில்ஸ், பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். அதில் நம்ம பொன்முடியில் யாரும் பார்க்காத இடத்த நாங்கள் அன்றைக்கி போகிறோம் தானே இருந்து. எனக்கு ஒரு பிளஸிங் கிடைச்ச மாதிரி இருக்கு. நீ எல்லா எக்ஸாமும் நான் பாஸ் ஆகிறேன் நான் நினைக்கிறேன். 35 அரியர் வச்சுங்க. 3ல் 13 உழுகணும். 13ல் 15 இருக்கு மொத்தம். எனக்கு இல்லை, உனக்கு. அதுவும் அரியர் வச்சுட்டு எக்ஸாம் எழுத போகாமல் இருக்கா. அப்புறம் நம்ம எங்கே போகிறோம்? இனி அடுத்த பிளான் எங்க? நம்ம இனி அடுத்து சாப்பிட போகிறோம். ஹெல்மெட்லாம் எடுத்தாச்சு. ஆமாங்க. அந்த ஹெல்மெட்டை காணிங்க. இது நிக்கேஷன் இந்த கதவுப்பட்ட ஹெல்மெட் தானே. நம்ம இப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு மாலை நான் வந்து வெஜ் ரைஸ்,
நான் வந்து வெஜ் ரைஸ், இவங்க 2 பிரியாணி. சொல்லுங்க ப்ரோ, எதுக்கு ப்ரோ இந்த கடையை கூப்பிட்டு வந்தீங்க? சாப்பிடும். వదలవా నన్ను వదలవా